கண்ணியத்திற்குரிய சகோதரி, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நாகரிகத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு காலமாக நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்துல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பல நவீன கண்டுபிடிப்புகள் நமக்கு ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, அதிகமான பாவங்களை நோக்கி நம்மை தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தொலைக்காட்சியிலே வெளிவரக்கூடிய செய்திகள், அதிலே ஒளிபரப்பக்கூடிய தகவல்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நாசத்தை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த தொலைக்காட்சிகள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் தொலைக்காட்சிகளில் வெளிவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பிக் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அது என்ன நிகழ்ச்சி, என்ன கான்செப்ட் என்று சொன்னால், ஒரே வீட்டில் ஒரு 16-17 பேரை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். 100 நாட்கள்ல இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க, என்னென்னலாம் பேசுறாங்க என்பதை கேமரா வச்சு படம் எடுத்து அதை ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பேர் தான் பிக் பாஸ். அப்ப இது கடந்த ஆண்டு சரி, அதற்கு முந்தின ஆண்டு கிட்டத்தட்ட 3 வருடமாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலான மக்கள், அதிலும் குறிப்பாக வீட்டு பெண்கள் என்ன பண்றாங்க, இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இல்ல, சமுதாயத்துக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்பது போல குடும்பத்தோட உட்கார்ந்து என்ன பண்றது, நல்ல வண்டு சிண்டுல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, வரிசையா உட்கார்ந்து ஆணு வாயை பொழந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆண்கள் மக்களிடத்துல பேசும்போது, நண்பர்களிடத்துல பேசும்போது கூட என்ன பண்றது, நேத்து பாத்தியா பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா என்று இது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்பதை 100 நாள் படம் பிடிச்சு ஒளிபரப்புறான். அதை நாம இன்னைக்கு ரசிச்சு பார்க்கிறோம்னு சொன்னா, நம்மை விட கேடுகட்டவர்கள் இந்த சமுதாயத்துல யாருமே இருக்க முடியாதுங்க. எப்பேற்பட்ட மார்க்கம்! ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் நபிகள் நாயகம் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் நபிகளாரை பார்ப்பதற்காக வருகிறார். வரக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ரசூலுல்லாஹ் ஒருவேளை வீட்டில் படுத்திருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, நம்ம அது ரசூலுல்லாஹ்வுடைய வேலைக்கு ஒரு இடைஞ்சலா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எட்டி பார்ப்போம், ரசூலுல்லாஹ் முழிச்சிருந்தா போய் பேசுவோம், இல்லையா நம்ம என்ன பண்ணிடலாம், திரும்ப போயிடலாம் என்று நினைச்சுக்கிட்டு அவர் எட்டி பார்க்கிறார். அவர் எட்டி பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உங்க வீட்டுக்குள்ள தன்னுடைய தலையினுடைய முடியை ஈர்கோதியால் என்ன பண்றாங்க, தன்னுடைய முடியை ரசூலுல்லாஹ் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் எட்டி பார்த்ததை ரசூலுல்லாஹ் பார்த்துறாங்க. பார்த்த உடனே நபிகள் நாயகம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஈர்கோதியை வச்சு என்ன பண்றாங்க, அப்படி கண்ணை குத்த வர மாதிரி என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் காட்டுறாங்க. காட்டி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இன்னமா ஜொயிலல் இஅ்திதான், அனுமதி கேட்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியதே மின் அஜலில் பசர், இந்த பார்வைக்காகத்தான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குது என்பதற்கு உனக்கு எதுக்கு, என்ன வேணா நடக்கட்டுமே, அடுத்தவருடைய வீட்டுக்குள்ள போறோமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, சலாம் சொல்லுங்க, 3 முறை சலாம் சொல்லுங்க, பதில் வரலையா திரும்பி போய்கிட்டு, இதான வழிமுறை, இதுதானே இஸ்லாம் சொல்லி இருக்குது. அப்ப அதற்கு மாற்றமாக நீங்க எட்டி பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் எட்டி பார்ப்பார் என்பது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் கண்ணை நான் நோண்டி இருப்பேன்ங்கிறாங்க. என்ன மாதிரியான வார்த்தை பார்த்தீங்களா? இவ்வளவு ஒரு கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க அடுத்தவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல, என்ன வேணா நடக்கலாம், உனக்கு எதுக்கு அது, உன்னுடைய வேலை என்ன, அதை பார்த்து விட்டு போய் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க நம்மளை எச்சரிக்கிறாங்களே. 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு காரியத்தை வீடியோ எடுத்து பரப்புறான், அதையும் வாயை பொழந்துகிட்டு பார்க்கிறோம்னு சொன்னா நமக்கும் இந்த செய்தி சொல்லக்கூடிய செய்தி என்னங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் நம்முடைய கண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் நோண்டி இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், இன்னும் நம்மளாவா போய் பார்க்கிறோம், அவன் தானே என்ன பண்றான், 100 நாள் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதை வீடியோ எடுத்து நம்ம காட்டுறான், என்னமோ நம்மளே போய் எட்டி பார்த்த மாதிரி பேசுறீங்களே என்று சொல்லலாம். இது அறியாமைவாதம். ரோட்ல ஒருத்தன் ஒயின் ஷாப் திறந்திருக்கிறான், அவனா திறந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம போய் வாங்கி சாராயம் குடிக்க முடியுமா? அட, அவன் செய்யத்தான் செய்வான், நம்மையே அதை பார்க்கிறோம், நம்மையே அதை ரசிக்கிறோம், நம்மையே அதுல போய் விழுவுறோம். நம்முடைய குடும்ப பெண்கள், நம்முடைய தாய் தந்தை
குழந்தைகள் முதற்கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறோங்க, நம்ம மனைவியோட, நம்முடைய குழந்தையோட, நம்முடைய தாயோட இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் கேமரா வச்சு 100 நாள் உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம சும்மா இருப்போமா? சும்மா இருக்க விடுமா? நம்ம மனசு அதை ஏத்துக்குமா? அப்ப நமக்கே எந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறோமோ அதை இன்னொருத்தன் செய்யறான். அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்துல இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு பயந்தவர்களாக இறையச்சத்தோடு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இறைவனை பயந்த அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியத்தினா குர்ரத்த அயூன். இறைவா, நீ எங்களுக்கு வழங்கிய மனைவி மக்களின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாய். இறைவா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, உன்னை பயந்து நடக்கக்கூடிய மக்களுக்கு எங்களை எல்லாம் முன்மாதிரியாக நீ ஆக்குவாய். இறைவா, இறையச்சவாதி தொழுவான், இறையச்சவாதி நோன்பு நோற்பான், இறையச்சவாதி வியாபாரத்திலே சரியாக இருப்பான், இறையச்சவாதி பொய் பேச மாட்டான், இறைவனை பயந்தவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், கெட்ட வார்த்தையை பேச மாட்டான், அந்நிய பெண்களை ஆபாச கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டான், எல்லா தீய காரியங்களை விட்டு விலகி இருக்கிறானே இறையச்சவாதி, அவனுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னுடைய இறையச்சத்தை பார்த்து, என்னுடைய பயபக்தியை பார்த்து அவன் பாடம் படிக்க வேண்டும் என்றால் நான் எப்படிங்க இருக்கணும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட ஒழுக்க சீலராக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு இது மாதிரியான கெட்ட தீய பாதையை நோக்கி பயணிக்கிறோம். அதிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றி நேர்வழியிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும்.